السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் ஃபிக்ஹ் சுன்னா நூலில் 108வது பாடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா நிறைவான ஈமானை, இஹ்லாஸை, இறை எச்சத்தை, இல்மை, நற்குணங்களை நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. நாம் படிக்கிற பாடங்களில் நற்பயனை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா இம்மையிலையும் மறுமையிலையும் வழங்கிடுவானாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் எடுத்து நடக்கச் சொன்னார்களோ அதையெல்லாம் எடுத்து நடப்பவர்களாகவும், எதையெல்லாம் தவிர்ந்திருக்க சொன்னார்களோ அதையெல்லாம் தவிர்ந்திருக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அவர்களுடைய குடும்பத்தார்களுடன் நாளை மறுமை நாளில், கியாமத்து நாளில் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்துக்கும் தந்தருள்வானாக. அருமையானவர்களை, 108வது பாடமாகிய இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம் என்னவென்று சொன்னால், நோன்பு. இந்த நோன்பு யாருக்கு விட அனுமதி இருக்கிறது, யாருக்கு நோன்பை விட அனுமதி இருக்கிறது என்பதை பற்றி தான் இந்த பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம். ஏனென்றால் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா சிலருக்கு நோன்பு கடமை என்று கடமையாக்கியிருக்கிறான், சில பேருக்கு அனுமதி வழங்கியிருக்கிறான். யாருக்கெல்லாம் கடமை என்பதை நாம் சென்ற பாடங்களில் நாம் பார்த்து விட்டோம். நாம் தற்பொழுது யாருக்கெல்லாம் நோன்பை விட அனுமதி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், தலைப்பை பாருங்க. மை யர்ஹுசு லஹும் ஃபில் ஃபித்ரி. மன், சிலர். யுரஹ்ஹசு லஹும், அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. ஃபில் ஃபித்ரி, நோன்பை விடுவதில் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது, அனுமதி வழங்கப்படக்கூடியவர்கள். ஒத்தஜிபு அலைஹிம், அவர்கள் மீது வாஜிபாக ஆகும். அல் ஃபிதியத்து, ஈட்டு தொகை கொடுப்பது அவர்கள் மீது கடமையாக ஆகும். நோன்பை விடுறதுக்கும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு, அதே நேரத்தில் அதற்கு பரிகாரம் அவர்கள் மீது கடமையாக இருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் யார் என்பதை பற்றி தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். நோன்பு திறந்து கொள்வதற்கும் அல்லாஹ் அனுமதி கொடுத்து விட்டான், அதே நேரத்தில் அதற்கான ஈடு கொடுப்பதும் அவர்கள் மீது கடமையாகும். யுரஹ்ஹசுல் ஃபித்ரு லிஷைஹில் கபீரி, வயது முதிர்ந்தவருக்கு, வயோதிகருக்கு நோன்பு திறப்பது அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. வல் மர்அத்தில் ஹஜூசி, வயதான பெண்ணுக்கும். வல் மரீலில்லதி லா யுர்ஜா புர்உஹு, வல் மரீல், ஒரு நோயாளிக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லது எப்படிப்பட்ட நோயாளி? லா யுர்ஜா, ஆதரவு வைக்கப்படாது. புர்உஹு, அவருடைய நோய் நீங்குவது ஆதரவு வைக்கப்படாது, நோய் நீங்குவது ஆதரவு வைக்கப்படாது, அப்படிப்பட்ட ஒரு நோயாளி. இந்த 3 பேருக்குமே நோன்பு திறக்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அஸ்ஹாபுல் அஹ்மால் அஷ்ஷாக்கா, கடுமையான வேலை உடையவர்கள். அல்லதீன, எப்படிப்பட்ட? லா யஜிதூன, அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். முத்தசிஅன், விசாலத்தை, மினர் ரிஸ்கி, உணவில் உள்ள விசாலத்தை. அவங்களுக்கு வாழ்வாதாரம்ங்கிறது கடுமையான வேலை செஞ்சு வரக்கூடிய ஊதியம்தான் என்கிற ஒரு நிலையில் இருப்பார்கள். வேலை செய்யல, ஊதியம் வரலன்னா அவங்களுடைய வாழ்நாள் கழியாது. அப்படி இப்படி இருக்கிற நேரத்துல ரிசுக்கினுடைய விசாலத்தை பெற்றுக்கொள்ளாத, கடுமையாக வேலை செய்யக்கூடியவங்களுக்கும் நோன்பை விடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. கைர
மா யஸாலூனஹு மின் அஹ்மாலின், வேலைகளிலிருந்து எதை அவர்கள் கைர மா யுசாவிலூனஹு மின் அஹ்மாலின், அமல்களிலிருந்து எந்த அமல்களில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த வேலை. எந்த அமலில் அவர்கள், அதாவது லாயஜிதூன முத்தசியம் மினர் ரிஸ்கி, ரிஸ்கிலுடைய விசாலத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். கைரமா யுசாவிலுனஹு மின் அஹ்மாலின், அமல்களிலிருந்து எந்த ஒரு அமலை அவர்கள் செய்யவில்லை என்றால் ரிஸ்கினுடைய விசாலத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாதோ. அப்படின்னா என்ன? அந்த வேலையை அவர்கள் செய்தால்தான் ரிஸ்கில அவர்களுக்கு கிடைக்கும், ரிஸ்கினுடைய விசாலம் கிடைக்கும், அவர்களால் சாப்பிட முடியும். அந்த வேலை செய்யலெல்லாம் அவர்களால் அந்த வாழ்நாளை கழிக்க முடியாது, ரிஸ்கினுடைய விசாலம் அவர்களுக்கு கிடைக்காது என்கிற ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கடும் வேலை உடையவர்களாக இருப்பின் அவர்களுக்கு அவன் அனுமதி இருக்கிறது. ஹாவுலாயி ஜமீஹன், இவர்கள் அனைவரும். யாரு? வயது முதிர்ந்த வயோதிகர், வயது முதிர்ந்த பெண்ணு, அஜூஸ்னா வயது முதிர்ந்த பெண், கிழவியான பெண். அடுத்து நோய் நீங்குவது சாத்தியமில்லை என்கிற ஒரு நோயாளி. அடுத்து நிர்பந்தமாக கடும் வேலை செய்தாக வேண்டும் என்கிற ஒரு நிலையில் உள்ள ஒரு கடும் உழைப்பாளி. மொத்தம் எத்தனை பேர் சொல்லப்பட்டிருக்கு? 4 பேர்கள். ஹாவுலாய் ஜமீஹன், இவர்கள் அனைவரும் யுரஹ்ஹஸு லஹும் ஃபில் ஃபித்ரி, நோன்பு திறப்பதில் இவர்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. தலைப்பு அதுதானே, நோன்பு திறமை யுரஹ்ஹஸு லஹும் ஃபில் ஃபித்ரி, நோன்பு திறப்பதில் அனுமதி வழங்கப்படக்கூடியவர்கள் சிலர். யார்? இதாக்கான சுயாமு, நோன்பு என்பது ஆகியிருந்தால், யுஜுஹதுஹும், அவர்களை சிரமப்படுத்தக்கூடியதாக இருந்தால், இஜுஹிதுஹும், அவர்களை சிரமப்படுத்தக்கூடியதாக இருந்தால், வயஷுக்கு அலைஹும் மஷக்கத்தன் ஷதீதத்தன், வயஷுக்கு அலைஹும், அவர்கள் மீது கடுமையாக ஆனால், மஷக்கத்தன் ஷதீதத்தன், கடுமையாக அவர்கள் மீது கடுமையானால், ஃபி ஜமீஇ ஃபுசூலி சனத்தி, வருடம் முழுவதிலேயும், வருடத்தினுடைய பிரிவுகள் அனைத்திலேயுமே எக்காலமும் இவங்களுக்கு நோன்பு வைக்கிறதுக்கு வழி இல்லை, நோயே நீங்காது. எப்போ நீங்கன்னு சொல்ல முடியாது, வருஷம் முழுக்க அந்த நோய் இருக்கும். அதே மாதிரி வயோதிகர்களுக்கு வயோதிகம் நீங்குமா? நீங்காது. இது மாதிரியான நிலையில, வயோதிகர்களுடைய அந்த நிலையில நோயாளியும் இருக்கிறார், கடும் வேலை செய்யக்கூடியவர் இருக்கிறார். அவருக்கு நோன்பு பிடிச்சாச்சுன்னா வேலை செய்ய முடியாம ஆகிடும், வேலை செஞ்சாருன்னா நோன்பு பிடிக்க முடியாது. இப்படியே வருஷம் முழுக்க இருக்குன்னா நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. வஹலைஹும், இவர்கள் மீது கடமையாக இருக்கிறது, ஐ யுத்இமு அன் குல்லி யௌமின், ஒவ்வொரு நாளும் இவர்கள் உணவு வழங்க வேண்டும். மிஸ்கீனன், ஒரு ஏழைக்கு உணவு வழங்க வேண்டும். 30 நாள் நோன்பிற்கு 30 ஏழைக்கு உணவு கொடுத்தால் போதுமானது. இதுதான் ஃபித்யா, பரிகாரம், நோன்புக்கான பரிகாரம் அவர்கள் மீது கடமை. சரி, 29 நாள் நோன்பு வருகிறது ரமலான் மாதம். அப்பொழுது அப்படி என்றால் 29 ஏழைக்கு இவர்கள் உணவு கொடுத்தால் போதுமானது. ஒகுத்திரதாலிக்க, இது நிர்ணயிக்கப்படுகிறது, இந்த உணவு என்பது நிர்ணயிக்கப்படுகிறது. பினஹ்வி சாஹின், ஒரு சாஹை கொண்டு நிர்ணயிக்கப்படுகிறது.
ஒரு சாகினுடைய அளவு எல்லாம் முந்தைய நம்ம சொல்லி இருக்கிறோம். 4 சிரங்கை கொண்டதுதான் ஒரு சா. அவ் அல்லது நிஸ்பி சா, அல்லது அரை சா. அரை சான்னு சொன்னா 2 சிரங்கை, 2 சிரங்கை அளவு உள்ளது அரை சா. சரி. அவ் அல்லது முத்தின், ஒரு முத்து, ஒரு கை. அலா ஹிலாஃபின் ஃபி தாலிக, இதுல உள்ள கருத்து வேறுபாடின் காரணத்தினால். இதுல கருத்து வேறுபாடு வருது அப்படின்னு கேட்டா, சில பேர் சொல்லுவாங்க ஒரு ஆளுக்கு ஒரு கை நிறைய உள்ள உணவு போதுமானது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க இல்ல இல்ல, 2 கை அளவுக்கு போதுமான உணவு. சில பேர் 4 கை அளவுக்குமான உணவு. இது உணவை கருத்துமே மாறுபடும். எல்லா உணவையுமே 4 கையளவு சாப்பிட முடியாது. எல்லா உணவுமே ஒரு கையளவு சாப்பிட்டா போதுங்கிற ஒரு நிலைமையில இருக்காது. அதனாலதான் அவங்க இப்படி வாசகம் கொடுத்துட்டாங்க பாருங்க. அலா ஹிலாஃபின் ஃபி தாலிக, இதுல முரண்பாடு இருக்கிற காரணத்தினால் இதனுடைய நிர்ணயம்ங்கிறது எப்படி வருது? ஒரு சாஹ் என்றும் வருகிறது, அரை சாஹ் என்றும் வருகிறது, ஒரு முத்து என்றும் வருது. அதாவது ஒரு கையளவு, 2 கையளவு, 4 கையளவு. கையளவுன்னு சொன்னா 2 கை முழுக்க கொடுக்கணும். அது அந்த உணவை பொறுத்து அமையும். நமக்கே தெரியும் இந்த உணவு இவ்வளவு கொடுத்து தான் ஒரு ஆள் திருப்திகரமா சாப்பிட முடியுங்கிறத அது கொடுத்தால் போதுமானது. வலம் யஅதி, மேலும் வரவில்லை, மின சுன்னதி, ஹதீஸிலிருந்து எதுவும் வரவில்லை. மா எதுல்லு அல தக்தீரி, இந்த நிர்ணயத்தின் மீது அறிவிக்கக்கூடிய ஆதாரம் எதுவும் நாயகத்தினுடைய வழிமுறையிலிருந்து, சுன்னத்திலிருந்து, ஹதீஸிலிருந்து கிடைக்கப்பெறவில்லை. அதனாலே இந்த ஒரு வேறுபாடு நிகழ்கிறது. கால இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறினார்கள், சொன்னார்கள், ருஹிஸ, அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது, லிஷைஹில் கபீரி, வயது முதிர்ந்தவருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஐ யஃப்திர, அவர் நோன்பை விடுவது அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. வ யுத்இம, அவர் உணவு வழங்குவதும், அன் குல்லி யௌமின், ஒவ்வொரு நாளைக்கும், மிஸ்கினன், ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்துவிட்டு நோன்பு திறந்திருப்பது அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. வலா கலா அலைஹி, அவரின் மீது கலா செய்ய வேண்டிய தேவை அவருக்கு இல்லை. அந்த நோன்பை வேறொரு நாள்ல வைக்கணுமா என்று கேட்டால் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரவாஹு தாரகுத்னி, இமாம் தாரகுத்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. வல் ஹாக்கிம், இமாம் ஹாக்கிம் அவர்களும் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. வஸஹஹாஹு, இந்த ஹதீஸை இமாம் தாரகுத்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் சஹீஹ் என்று கூறுகிறார்கள். தாரகுத்னில 2ஆம் பாகத்துல 204வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. ஹாக்கிம்ல 1ஆம் பாகத்துல 440வது பக்கத்துல இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. தாரகுத்னில 2ஆம் பாகத்துல 204வது பக்கத்துல இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. ஹாக்கிம்ல 1ஆம் பாகத்துல 440வது பக்கத்துல இடம்பெற்றிருக்கிறது. முதல்ல வரக்கூடியது பாகம், 2வது வரக்கூடியது பக்கம். பாகம், பக்கம். சரி, அடுத்து இன்னொரு ஹதீஸ பாருங்க. வரவல் புகாரியு, இமாம் புகாரி அவங்க அறிவிப்பு செய்கிறார்கள். அன் அதாயின், அத்தா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை தொட்டும், அன்னஹு சமிஹ இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களிடத்துல அத்தா அவங்க கேட்டிருக்கிறாங்க. ரலியல்லாஹு அன்ஹுமா, அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களையும் அவர்களின் மகனார் இப்னு அப்பாஸ் அவர்களையும் அல்லாஹ் புரிந்து கொள்வானாக. யக்ர, ஓத, யார் ஓதுகிறா? இப்னு அப்பாஸ் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க தான், ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் இந்த ஹதீஸை இந்த வசனத்தை ஓதுகிறார்கள். வஹலல்லதீன யுத்தீகூனஹு ஃபிதியத்துன் தொஹாமு மிஸ்கீன். வஹலல்லதீன யுத்தீகூனஹு, சக்தி, நோன்பு நோற்க சக்தி பெறாதவர்களின் மீது, ஃபிதியத்துன், பரிகாரம் இருக்கிறது, தொஹாமு மிஸ்கீன், ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்கணும்.
அல் பக்ரா சூறாவில் 184வது ஹதீஸா ஆயத்தாக இந்த ஆயத்து இடம்பெற்றிருக்கிறது. கால இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறினார்கள், லைசத் பி மன்சூஹத்தின், நஸ்ஹ் செய்யப்பட்ட, அதாவது மாற்றம் செய்யப்பட்ட வசனமாக இந்த வசனம் இல்லை. அதாவது குர்ஆன்ல சில வசனம் இருக்குங்க, அது நம்ம ஓதுவோம், அதனுடைய சட்டம் அமல்ல இருக்காது, அது மாற்றப்பட்டிருக்கும். வேறொரு வசனத்துல இந்த சட்டத்தை மாற்றி அல்லாஹ் வேறொரு வசனம் இறக்கியிருப்பான். அப்படி சில வசனங்கள் இருக்குது, ஆயத்து இருக்கும், அதனுடைய சட்டம், அதுல சொல்லப்படக்கூடிய விஷயம் அமல்ல இருக்காது. அப்படி உள்ள வசனத்துல கட்டுப்பட்டதாக இந்த வசனம் இல்லை, அப்படி மன்சூகான வசனமாக இந்த வசனம் இல்லை அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்லிட்டு, யாருக்கு முடியலையோ, நோன்பு வைக்கிற ஆற்றல் வலி இல்லையோ அவங்க ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்தால் போதும் அப்படிங்கிற அந்த சட்டம் நடைமுறையில இருக்குதுன்னு இப்னு அப்பாஸ் அவங்க சொல்லிட்டு, இந்த சட்டம் என்பது லிஷைஹில் கபீரி, வயது முதிர்ந்த வயோதிகருக்கும், வல் மர் அத்தில் கபீரத்தி, வயது முதிர்ந்த பெண்ணுக்கும் உண்டு. லா எஸ்ததிஹானி, அவ்விருவரால் முடியாது, ஐயசூமா நோன்பு நோக்க முடியாது. ஃபயுத்ஹிமானி, எனவே அந்த ரெண்டு பேரும் உணவு வழங்க வேண்டும். மகான குல்ல யோமின், ஒவ்வொரு நாளுடைய இடத்திலையும். மிஸ்கீனன், ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்கணும். அப்படி உணவு கொடுத்து விட்டால் அந்த நோன்புக்கான பரிகாரமாக ஆகிவிடும் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சூரா பக்ராவிலே உள்ள 184வது வசனமாகிய வஹலல்லதீன யுத்தீகூனஹு ஃபிதியத்தும் தஆமு மிஸ்கீன் என்பதனை, இந்த ஆயத்தை ஓதி அதற்கான விளக்கத்தை கொடுத்தார்கள். சரி, இதுல இன்னொரு விளக்கம் உங்களுக்கு தேவைப்படும். என்ன அப்படின்னு கேட்டா, வஹலல்லதீன யுத்தீகூனஹு அப்படின்னு வருது இல்ல, யுத்தீகூன அப்படின்னு சொன்னா வலு உள்ளவர்கள் அப்படின்னு தான் அர்த்தம், தாக்கத்து உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த இடத்துல லாவை சேர்த்து தான் படிக்க வேண்டும் என்பதுதான் குர்ஆன் கலை அறிஞர்களாகிய, தஃப்சீர் கலை வல்லுநர்களாகிய இமாம்கள் சொல்கிற கருத்து. வஹலல்லதீன லா யுத்தீகூனஹு என்றுதான் இந்த இடத்துல அர்த்தம் செய்யணும் என்று சொல்வார்கள். அந்த ஒரு தஃப்சீரினுடைய அந்த ஒரு விளக்கத்தை இங்க உங்களுக்கு நாம விளக்கமா சொல்லிக் கொடுக்கிறோம். ஏனென்றால் இது இப்படில இருக்குதுன்னு சொல்லி நீங்க முழிக்க கூடாது. தர்ஜுமா எடுத்து பார்த்தீங்கன்னா தர்ஜுமாவிலே அப்படித்தான் போட்டிருப்பார்கள். அதற்கான விளக்கம் என்னங்கிறத உங்களுக்கு நம்ம சொல்லிட்டோம். இந்த ஹதீஸ், அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் வஹலல்லதீன யுத்தீகூனஹு ஃபிதியத்துன் தஆமு மிஸ்கீன் என்கிற இந்த ஆயத்திற்கு அவர்கள் கொடுத்த விளக்கமாக அமைந்த அந்த ஹதீஸ் என்பது புகாரியில 4505வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. சரி, இப்பொழுது இது சம்பந்தமான விளக்கங்களை நூலாசிரியர் தருகிறார். வல் மரீத், நோயாளி, அல்லது எப்படிப்பட்ட நோயாளி, லா யுர்ஜா புர்உஹு, அந்த நோய் நீங்குவது ஆதரவு வைக்கப்படாதே அப்படிப்பட்ட நோயாளி. வ இஜ்ஹிதுஹு அஸ்ஸௌமு, அந்த நோயாளிய நோன்பு சிரமப்படுத்தும். மிஸ்ல ஷைஹி, வயது முதிர்ந்தவரை போல, அல் கபீர், வயது முதிர்ந்த வயோதிகரை போன்றே அந்த நோயாளியை சிரமப்படுத்தும். அப்படிப்பட்ட நோயாளி வலா ஃபர்க, பிரிவு என்பது இல்லை. ஒரு வயோதிகருக்கும் நோயாளிக்கும் மத்தியில எந்த ஒரு பிரிவும் இல்லை. ஏன்னா வயோதிகருக்கு நோன்பு நோட்டால் எப்படி சிரமம் ஏற்படுமோ அது மாதிரியே நோயாளிக்கும் நோய் ஏற்பட்டால் சிரமம் ஏற்படும். அதனால் அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில எந்த ஒரு பிரிவும் இல்லை. ஒக்கதாலிக்க, இவ்வாறு அல் உம்மாலு, வேலைக்காரர்கள், அல்லதீன எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னா, எலு தல்ஹூன பி மஷாக்கில் அஹ்மாலி, வேலைகளின் சிரமத்தின் காரணத்தால் அவர்கள் பாதிப்புக்குள்ளாவார்கள் என்கிற மாதிரியான வேலைக்காரர்களும் அப்படித்தான். அப்போ வேலையினால் அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, உடலினுடைய வலுவை இழக்கிறாங்க, நோன்பு நோக்கக்கூடிய ஆற்றலை இழந்து போகிறார்கள் என்பதும் அவர்களும் அப்படித்தான். அவ மூவருமே ஒரே மாதிரி இருக்கிறார்கள். ஆதலால் இந்த மூவருக்குமே
நோன்பை விடுவதற்கான அனுமதி இருக்கிறது. அடுத்து பாருங்க, கால ஷேக் முஹம்மது ஹப்தா. இந்த முஹம்மது ஹப்தா அவங்க ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள். அது என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டா, இந்த வஹலல்லதீன யுத்தீகூனஹு என்கிற ஒரு வசனம் இருக்கிறதல்லவா, அந்த ஆயத்துல சொல்லப்படுகிற சக்தி பெறாதவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவங்க யார் என்று கேட்டால், அவர்கள் வயோதிகர்கள், பலவீனமான வயோதிகர்கள், அது மாதிரி கடுமையான வேலைகள்ல கூட ஈடுபடக்கூடியவங்க. இவர்களெல்லாம் அந்த வஹலல்லதீன யுத்தீகூன என்பதை கொண்டு நோக்கம் என்று இந்த வஹலல்லதீன யுத்தீகூனவுக்கு விளக்கம் சொல்கிறார்கள். யாரு? ஷேக் முஹம்மது அப்தா என்கிற அந்த இமாம் அவர்கள். அதுல இந்த வஹலல்லதீன யுத்தீகூனவுல யாரெல்லாம் சேர்வார்கள், யாரெல்லாம் சேர மாட்டார்கள் என்கிற அந்த விளக்கத்தை நமக்கு தர்றாங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த விளக்கத்தை நம்ம அடுத்த பாடத்துல பார்ப்போம். அதற்கு முன்னதாக இந்த பாடத்துல நம்ம பார்த்த ஒரு விஷயத்தை ஒரு முன்னோட்டமாக நம்ம பார்த்துருவோம். நோன்ப விடுறதுக்கு அனுமதி வழங்கப்பட்டு அதே நேரத்துல அதற்கு பரிகாரம் கொடுக்க வேண்டும் என்று கடமையாக்கப்பட்டவர்கள் மூவர். ஒன்று வயோதிகர், இரண்டாவது வயது முதிர்ந்த கிழவி, அதற்கு பிறகு நீங்க பெறாத நோய் உள்ளவர்கள். இந்த மூன்று பேர்கள், இந்த மூன்று பேர்களுடைய நிலையில உள்ள கடுமையான உழைப்பாளி. அவர் உழைத்துதான் அவரும் அவருடைய குடும்பத்தாரும் உண்ண வேண்டும், வாழ வேண்டும் என்கிற ஒரு நிலையில் உள்ளவர். அவர் நோன்பை நோர்த்தால் உழைக்க முடியாமல் போய்விடும், உழைத்தால் நோன்பு நோக்க முடியாமல் போய்விடும் என்கிற நிலையில உள்ளவருக்கு ஆக மொத்தம் 4 பேருக்கு நோன்பை விடுறதுக்கு அனுமதி இருக்குது. இந்த 4 பேருமே நோன்பை விட்டு கொள்ளலாம். நோன்பை விட்டுக்கிட்டு அதற்கு பரிகாரமாக, ஒவ்வொரு நோன்புக்கும் பரிகாரமாக ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்கணும். உணவு கொடுக்க வேண்டிய அளவு என்ன அப்படின்னு கேட்டா, அது ஒரு சாஹ் என்றும் ஒரு முத்து என்றும் அரை சாஹ் என்றும் பல அமைப்புகள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. எந்தெந்த மதுஹப்ல எந்தெந்த அளவு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்தந்த அளவு கொடுக்கணும். இல்ல நேரடியாகவே ஒரு மிஸ்கினை, ஏழையை அழைத்து கொண்டு கொடுத்து அவர் வயிறு நிரம்ப சாப்பிடுகிறார், சாப்பிட்டு விட்டு போகிறார் என்று சொன்னால் அது போதுமானது. அந்த விஷயம் பாடத்துல சொல்லப்படவில்லை என்றாலும் பொதுவாக ஒரு ஏழைக்கு ஒரு நோன்புக்கு பரிகாரமாக ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுத்துடலாங்கிறதுல இருந்து நம்ம விளக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதனால அந்த பரிகாரத்தினுடைய அந்த விவரமும் நமக்கு தெளிவாக்கப்பட்டு விட்டது. அடுத்து அது சம்பந்தமாக வரக்கூடிய வஹலல்லதீன யுத்தீகூனஹு ஃபிதியத்துன் தஆம் மிஸ்கின் என்கிற அந்த ஆயத்து, அந்த ஆயத்தை பற்றி ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்னார்களே விளக்கங்கள், அந்த விளக்கங்களை எல்லாம் கூட நாம இன்றைய பாடத்துல நாம தெளிவா பார்த்துட்டோம். அந்த வசனத்திற்கு கீழே அவர்கள் யார் யார் வருவார்கள்ங்கிற விளக்கத்தை சொன்னார்கள் என்று நாம பார்த்து விட்டோம். அதை தொடர்ந்து இதுல சேர்க்கப்படக்கூடியவர் அந்த கடும் உழைப்பாளியும் அதோடு சேர்க்கப்படுகிறார் என்பதை நாம பார்த்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய பாடத்தினுடைய தொடர்ச்சியில ஷேக் முஹம்மது ஹப்தா அவர்கள் ஒரு விளக்கத்தை தர வருகிறார்கள். அந்த விளக்கம் என்ன, அது எது சம்பந்தமானதுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். வஹலல்லதீன யுத்தீகூனஹு அது சம்பந்தமாகத்தான், இந்த வசனம் சம்பந்தமாகத்தான் ஒரு கருத்தை அவர்கள் சொல்ல வருகிறார்கள். அந்த கருத்தை நம்ம தெளிவாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல நம்ம பார்ப்போம். அதுவரை நாம் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். வாஹிர் தஹவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.